தமிழக பொறுப்பு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் இன்று பொறுப்பேற்றுக் கொள்கிறார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் கேரள மாநில ஆளுநராக பணியாற்றி வரும் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் தமிழக பொறுப்பு ஆளுநராக குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டார். அதன்படி அவர் இன்று தமிழக பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொள்கிறார். இதற்கு அவர் நேற்றிரவு சென்னை வந்தடைந்தார். அவருக்கு தமிழக அரசு சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இன்று சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் நடைபெறும் விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். புதிய ஆளுநராக பொறுப்பேற்க உள்ள ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர் கோவா மாநிலத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதி ஆவார். அமைதியான போக்கை கொண்டவர் என்று அறியப்படும் அவர் தமிழக அரசுடன் இணக்கமான உறவை பேணுவாரா என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரத்தின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சட்டசபை தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தமிழகத்தின் புதிய நிர்வாக தலைவராக அவர் பொறுப்பேற்பது மாநிலத்தின் அரசியல் மற்றும் நிர்வாக சூழலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் எண்ணிக்கை அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற அகில இந்திய குடிமைப் பணி தேர்வு வெற்றியாளர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டிலிருந்து இத்தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வந்த நிலையில் தற்போது திமுக அரசின் முயற்சிகளால் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றியடைகிற மாணவர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதை கவனித்து இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அதற்கான பல்வேறு முயற்சிகளை நாம் எடுத்தோம். நான் முதல்வன் ஊக்கத்தொகை, உயர் பயிற்சி, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்ளக்கூடிய சிறப்பு பயிற்சின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய அரசு எடுத்தது. நம்ம அரசு எடுத்த முயற்சிகளுக்கு அண்மை காலமா நல்ல பலன் கிடைத்துக் கொண்டு வருகிறது. தொடர்ந்து நடப்பாண்டில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற 60 பேரில் 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என கூறிய அவர், இத்திட்டம் மூலம் அரசு எடுத்த முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெறுபவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்காக உழைத்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்க தான் சைலண்ட் ஹீரோஸ். இந்த ஆண்டு 60 பேர் நம்ம மாநிலத்திலிருந்து தேர்வாகி இருக்கீங்க. அதில் 56 பேர் நான் முதல் திட்டத்தால பயனடைந்தவர்கள் என்பதில் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இன்னும் உயரணும். இங்க வந்திருக்கக்கூடிய உங்களை பார்த்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இன்னும் பல இளைஞர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களில் கலெக்டரா, பல்வேறு துறைகளில் செயலாளர்களா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் எளிய மக்களுக்கும் பணியாற்றணும். மேலும் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் பெற்றோருக்கு குறைந்தபட்சம் ஒரு போன் அழைப்பாவது செய்து நலம் விசாரியுங்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். நீங்க நாட்டை கவனிக்காவிட்டாலும் ஆனால் கவனிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டையும் குடும்பத்தையும் அதே அக்கறையோடு நீங்க கவனிக்கணும். எவ்வளவு பிஸியா இருந்தாலும் உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுக்கு லைஃப் பார்ட்னரா குழந்தைகள் இருந்தா அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு போனாவது பண்ணி சாப்பிட்டீங்களா, மருந்து சாப்பிட்டீங்களா என்பதை அக்கறையோடு நீங்க கேட்கணும். இந்த அக்கறை அன்பும் தான் உங்க கேரியர் டெவலப்மெண்ட்ல பெரிய துணையா இருக்கும்.